Morning students, now we are going to discuss about the TT based. In this we are going to discuss about the design thinking concepts. Okay. Now let's start. Santosh. I speak about design thinking. நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன். அந்த ஸ்டோரி மூலியமா வந்து நம்ம டிசைன் திங்கிங்கை வந்து ஈஸியாக நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபெராரி லேம்பர்கினி எல்லாம் தெரியும். இப்போ ஃபெராரியில வந்து காரெல்லாம் லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணதுல வந்து லேம்பர்கினின்னு சொல்லி இந்த ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து டிராக்டர் கம்பெனி எல்லாம் வச்சிருந்தாரு. அவரோட பிரேக் ஷூ இந்த மாதிரி எல்லாமே நல்லா இருந்துச்சு, இது எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவர் வந்து ஃபெராரி ஊட்டிட்டு இருக்கும் போது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து பிரேக் வந்து அடிக்கடி ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு. வேகமா போகும்போதும் இல்ல வந்து 6 மாசத்துக்கு ஒருத்தர் வந்து பிரேக் ஷூ மாத்திட்டே இருக்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த அதை வந்து அட்ரஸ் பண்ணி வந்து அவர் வந்து ஃபெராரி கிட்ட போய் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி பிரேக் ஷூ வந்து இப்படி இருக்கு, இந்த பிரேக் ஷூ மாத்தினீங்கன்னா வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா பிரேக் ஷூக்கே வந்து நிறைய காசு செலவு பண்ண வேண்டியதா இருக்குது. அதனால அது வேண்டாம், எங்க கம்பெனில வந்து பிரேக் ஷூ வந்து நாங்கள் நல்லா தயாரிக்கிறோம், குவாலிட்டியா இருந்தது, அந்த பிரேக் ஷூ வந்து நீங்க வந்து வச்சுக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா வந்து அவர் வந்து ஏத்துக்கல. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா ஃபெராரி மாதிரி வந்து ஒரு கார் கிரியேட் பண்ணாங்க லேம்பர்கினியை. அந்த லேம்பர்கினில வந்து பிரேக் ஷூ கரெக்டா கொடுத்தாரு, இன்ஜின் அதே மாதிரி கரெக்டா கொடுத்தாரு, அந்த டிசைன் எல்லாமே வந்து புதுசா கிரியேட் பண்ணி லான்ச் பண்ணாரு. இது மூலியமா என்ன தெரிய வருதுன்னா, ஒரு டிசைன் திங்கிங் வந்து அதுல என்ன யூஸ் பண்ணிருக்காருன்னா, எம்பத்திக்கு வந்து என்னன்னா பிரேக் ஷூ வந்து இந்த கரெக்டா இல்லைன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்ச ஒரு கஷ்டமா இருந்து. ஸோ அதனால வந்து அது வந்து எம்பத்தி. அப்புறம் வந்து டிஃபைனர் என்னன்னா, அந்த பிரேக் ஷூ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து புதுசா வந்து அவர் கிரியேட் பண்ணாரு. கிரியேட் பண்ணி அந்த ஒரு காரை கிரியேட் பண்ணார்ல, கிரியேட் பண்ணி அது என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன டிராபேக்ஸ் இருக்குன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சு அதை கிரியேட் பண்ணி இது பண்ணது வந்து டிஃபைனர். அப்புறம் அடுத்தது வந்து என்னன்னா ஐடியட்னா இனோவேட்டிவா வந்து அந்த காரோட டிசைனு, அப்புறம் வந்து அந்த இன்ஜினோட ஃபங்க்ஷனு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஒரு ஐடியாவா பண்ணி ஒரு டிராயிங்கா வந்து ஒரு இதா பண்ணி இது பண்ணாரு. அடுத்தது வந்து ப்ரோட்டோடைப் என்னன்னா அது ஒரு மாடலா செஞ்சு அந்த இன்ஜின் எங்க வைக்கணும் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கரெக்டா வந்து பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணாரு. டெஸ்ட் வந்து என்னன்னா அந்த காரை வந்து கரெக்டா கொண்டு போய் ரோட்ல கரெக்டா ஓடுதான் இல்ல ஸ்பீட் கம்மி ஆகுதா என்ன ஏதுன்னு சொல்லி அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ரேஸ் ட்ராக்ல ஓட்டுனாரு. அவ்வளவுதான். Actually, IoT நம்ம கிட்ட வந்து ஆல்ரெடி நிறைய பேசஸ்ல நிறைய டிவைசஸ் இருக்கு. But what I say is there is a problem in agriculture sector. அதாவது இதுக்கான ப்ராப்ளம் இது ஒரு பர்பஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலி வந்துட்டு ஒரு டிவைஸ் நார்மலா நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கிறதுனா ரிமோட் கண்ட்ரோல் மூலமா இரிகேஷன் ப்ராசஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவோம். ட்ரோன் சிஸ்டம் மூலமா வந்துட்டு பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். பட் ஒரு சில கிராப்ஸுக்கு வந்துட்டு தேவைப்படாதுன்னா ஒரு சில கிராப்ஸுக்கு வந்துட்டு தேவைப்படும் மாதிரி இருக்கலாம். இக்கான்ஸோ அங்க போய் நேரில் வந்துட்டு நம்ம செக் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா கண்ட்ரோலிங் இந்த ரிமோட் சிஸ்டம். ஆனா சம்டைம்ஸ் இன்கேஸ் ரெயின் வந்திருந்தா கூட அது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மூலமா ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக் ப்ராசஸும் இருக்கலாம். ஆல்ரெடி வந்துட்டு அந்த ஏரியால ரெயின் ஆகிருக்குன்னு தெரியாம நம்ம ரிமோட் கண்டுபிடிக்கணும்னா இரிகேஷன் சிஸ்டமா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த ப்ராசஸ் எல்லாம் தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த சாயிலோட pH வேல்யூ வந்துட்டு சென்சார் பண்ணி அந்த சென்சிங் வந்துட்டு ரிமோட் ஆல்ரெடி நம்ம சிஸ்டமுக்கு வர மாதிரி ஃபீட் பண்ணி from there we can control the irrigation system. இந்த மாதிரி pH சென்சாரையும் நம்ம இரிகேஷன் சென்சாரையும் கம்பைன் பண்ணி சென்சார் பண்ணா more effective-ஆ இருக்கும். ஆல்ரெடி இருக்கிற சென்சார்ஸ் கம்பேர் பண்ணி Myself, Reshma, I'm going to talk about cybersecurity. In this, I'm going to give you like an example. For example, there's a small website, small shopping website, and the mail has got hacked. Because of that, the customers will get calls and emails. So that what the customer, what the shopping website could do is they could shut down their, so that they could shut down their website. And after that, they will upload the server, and after that,
After that, they give the test again. So that the cybersecurity is more important because of the those